ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்கிறது வந்து தெரியுதுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க வந்துட்டு. ஸோ அத வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு லைன்ல வந்து ரிப்ளை குடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு வீடியோவா போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க மெயினா. ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்கிறீங்க. மேம் ஆர்டர் எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்படி ஆர்டர வந்து இன்கிரீஸ் பண்றீங்க? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எங்க ஷாப்ல வந்து நாங்க ரெகுலரா என்ன பண்றோம்? நாங்க எப்படி ஆர்டர இன்கிரீஸ் பண்ணணுங்கிறத ப்ராசஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து மேபி யாராவது வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரன் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நீங்க வந்துட்டு ஈவன் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்தீங்கன்னா கூட புதுசா பார்க்குறவங்களுக்கு கூட நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நாங்க எங்க ஷாப்ல என்ன பண்றோம்னு நான் சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப எங்க ஷாப்ல வந்து நாங்க கோதுமை நாட்டு சக்கரை பிரெட் வந்து ஒரு நல்ல ரீச் ஆன ப்ராடக்ட்டுங்க. இப்ப வந்து நாங்க டெய்லியும் அத வந்துட்டு நாங்க டெய்லியும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 50 பிரெட்னா 50 பிரெட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அதுக்கு மேல நாங்க போடவே மாட்டோம். என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்துட்டுங்க நெறைய புதுசு புதுசா கஸ்டமர்ஸ் வருவாங்க. புது கடை நீக்கியிருக்காங்க. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஆக்சுவல் சேல்ஸ் சொல்ல முடியாது. அந்த 10 நாளுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் திருப்பி வந்தாங்கன்னா தான் நம்மளோட ஆக்சுவல் சேல்ஸேங்க. ஸோ அதனால வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு புரொடக்ஷன் வந்துட்டு வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பவுமே. நாங்க வந்து இனிஷியலா அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 50 பிரெட் தான் ஸ்டார்ட் பண்ணோங்க. இப்ப அந்த 50 பிரெட் வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 3 நாள்னா 3 நாள் தான். நாங்க ஓப்பனா கஸ்டமர்ட்ட சொல்லிடுவோம். ஸோ வந்துட்டு இப்ப அந்த 50 பிரெட்டும் வந்துட்டு முடிஞ்சிருது. இப்ப நீங்க காலையில போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈவினிங்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க 10 டேஸ்க்கு பாருங்க. அதே மாரி ஈவினிங் முடிஞ்சிருது அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து ஒரு 55-60 பிரெட் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதாவது 50லிருந்து நீங்க ஒரு 55-60 அந்த மாரி இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தடுப்பிலேயே வந்து 100 பிரெட், 150 பிரெட்லாம் போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்கிரீஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க குவாலிட்டியும் மெயின்டெயின் பண்ண முடியும் கண்டிப்பா. ஏன்னா எங்களோட ஷாப்ல நாங்க அப்படிதான் இன்கிரீஸ் பண்ணோம். இப்ப வந்து நாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா 50ல ஸ்டார்ட் பண்ணது. இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு நாளைக்கு 250 பிரெட் கிட்ட போடுறோங்க. ஸோ 250 தானேன்னு நினைக்காதீங்க. அந்த 250 பிரெட் எங்களுக்கு டெய்லி முடிஞ்சிரும். ஸோ நாங்க டெய்லி ஃப்ரெஷ்ஷா தான் போட்டு குடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாரி நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், பிரெட், பப்ஸ், பன் ஐட்டம்ஸ், கேக், ஸ்பாஞ்ச் எல்லாமே நாங்க டெய்லி அடிக்கிறது தாங்க. ஃப்ரெஷ்ஷா அடிச்சு குடுக்குறது தான். ஸோ அதனால கஸ்டமருக்கு வந்து இந்த டைம்க்கு இங்க போனோம்னா இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த சூடா வந்து ஃபுல் லோஃப் கட் பண்ணாம பிரெட் வந்து ஃபுல் லோஃப் குடுன்னு கூட நெறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி தான் நாங்க வந்து அப்படிதாங்க நாங்க வந்துட்டு ஆர்டர் வந்து மேனேஜும் பண்ணணும். ஆர்டர எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னா, நீங்க என்னதான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுனாலும் உங்களோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருந்தா மட்டும் தான் அது மக்கள் கிட்ட ரீச் ஆகும். இப்ப எங்க ஷாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்ப இந்த பிரெட் போடுறோம் அப்படின்னா 3 நாள்னா 3 நாள் தாங்க. அதுக்கு மேல நாங்க கஸ்டமர்ட்ட ஓப்பனா சொல்லிடுவோம். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு, இப்ப நம்ம அந்த 50 பிரெட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பிரெட் வந்து திருப்தியா எனக்கு 100% ஓகேனா மட்டும் நீங்க வந்து வெளிய கஸ்டமர்ட்ட குடுங்க. எனக்கு அதுல வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏதோ சம்திங் ரா மெட்டீரியல் பிரச்சனை, இல்ல ப்ராசஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க. அந்த குவாலிட்டி பிரெட்டோட குவாலிட்டி நல்லா வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு தயவு செய்து நாங்க கஸ்டமர்ட்ட குடுக்காதீங்க. நாங்க வந்து இதுவரைக்கும் குடுத்ததே இல்லீங்க. அது வேஸ்ட்டா போனாலும் பரவாயில்ல, குப்பையில தான் தூக்கி போடுவோமே தவிர நாங்க கஸ்டமர்ட்ட குடுத்ததில்ல. ஸோ நீங்க அந்த மாரி நீங்க பண்ணுனா மட்டும் தான் ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கும். கஸ்டமர் கிட்ட அந்த ட்ரஸ்ட்ட வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். நீங்க ஓப்பனா உண்மையே இதுதான் 3 நாள்னா 3 நாள் தான் வரும் அப்படின்னு நீங்க ஓப்பனா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பிடிச்சு போய் குவாலிட்டி நல்லா இருந்தா அந்த கஸ்டமர் திருப்பி டெய்லியும் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நெறையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் நெறையா பேத்துக்கு சொல்லி அவங்க புதுசு புதுசா கஸ்டமர்ஸ் அவங்களே கூட்டிட்டு வருவாங்க. ஸோ நீங்க குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர்ஸ் உங்கள தானா தேடி வருங்க. ஸோ எங்க ஷாப்ல நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சஜஷன் மேபி நீங்க புதுசா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டவுட் இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறோங்க. எங்க ஷாப்ல நாங்க என்ன பண்றோம்ங்கறத நாங்க போடுறோம். ஸோ நீங்க இத பார்க்குறவங்க கூட உங்களோட சஜஷன் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல குடுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க.